ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கேன் தமிழ் அந்த கமலேஷ் ஓகே. இந்த நம்ம பார்க்க போகிறோம்னா காட்சிலெட்ஸ் காங் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காட்சிலெட்ஸ் காங் இந்த நியூ எம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த பழைய படங்களை ரீவாச் பண்ணிட்டு இருப்பீங்க. அதான் எந்த டைம் லைன் வாட்டரில் பார்த்தா இன்னும் ஒரு வேற லெவல் ஃபீல் கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது இப்போ நான் ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி தான் வச்சு பார்த்தேன். இந்த டைம் லைன் செட் படி, அதாவது ஒரு டைம் லைன் ஆர்டர் வந்து இந்த படங்கள்லாம் பார்த்தேன். ஒரு வேற லெவல் ஃபீல் வந்து கொடுத்துச்சு. அதே தான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் ரீவாச் பண்ண போகிறீங்களா? இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்துட்டு, அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு அதேபடி ரீவாச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காட்சிலெட்ஸ்க்காக ஒரு வேறு லெவலு ஹைப் வந்து ஏற்றி விட்ருவாங்க. அந்த சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஆர்டர் வழியாக பார்க்கும்போது வந்து சூப்பராக வந்து இருக்கும். அப்புறம் நீங்கள் புதுசாக வந்து மாஸ்டர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறீங்க, கடங்கள்லாம் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல் பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய படம் காங் ஸ்கல் ஐலண்ட். இந்த படத்தோட டைம் லைன் எங்கே செட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா 1972 வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து நீங்கள் முதல்ல கேங்கை வந்து பார்ப்பீங்க. அப்புறம் அந்த ஸ்கல் ஐலண்டை பற்றி வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அங்கே என்னென்ன மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுப்பீங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டியது ஸ்கல் ஐலண்டு. ஏன்னா இப்போ தான் அந்த பேர் சொன்னால் அடுத்து திரும்ப சொல்கிறாங்க கேட்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ். இந்த டைம் லைன், அதாவது இந்த சீரிஸ் வந்து எந்த டைம் லைன் நடக்குன்னு சொல்லிட்டு தான் சரியாக தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இயர்லி 2000 தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த டைம் லைன் வந்து இருக்கும். அதாவது அந்த லுக்கெல்லாம் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆனால் அது கண்டிப்பாக வந்துன்னா 2010 தான் நடக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல டைம் லைன் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. அதெல்லாம் வந்து நானும் வந்து நான் சொல்கிறேன். அதாவது இது வந்து ஒரு சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துன்னா கேங்குக்காக, அதாவது ஸ்கல் ஐலண்ட்னு சொல்லிட்டு கேங்குக்காக வந்துன்னா ஒரு சீரிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்தம் வந்து 8 எபிசோட் தான். ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அனிமேஷன் சொல்லிட்டு நிறைய பேர் கண்டுக்காம வந்து விட்டுருப்பீங்க. ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கேங்கை பற்றி வந்துன்னா நல்லா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்க வேண்டிய படம் தான் காட்சிலா 2014. இந்த படத்தோட டைம் லைன் வந்து 2014 வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் முதல்ல காட்சியில் வந்து பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு வந்து காட்சியில் வந்து திரும்ப வந்து வந்திருக்கும். எதுக்காகனா அந்த மியூட்டோஸ் வந்து அழிக்கிறதுக்காக. அதாவது மியூட்டோ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து முட்டையிலேருந்து பொறிஞ்சு வந்து அதுங்க வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் வந்து பண்ண வந்திருக்கும். அதாவது மியூட்டோஸோட முட்டையை வந்து நிறைய போட்டு நிறைய மியூட்டோஸ் வந்து வர வைக்க பார்க்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நேச்சருக்கு கேடுன்னு சொல்லிட்டு வந்து காட்சியில் அந்த 2 மியூட்டோஸும் வந்து காலி பண்ணுறதுக்காக திரும்ப வந்து வரும். சான் ஃப்ரான்சிஸ்கோல வந்து அவன் மிகப்பெரிய சண்டை வந்து நடக்கும். இந்த இடத்துல நீங்கள் காட்சியில் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. அந்த படத்தில் வந்து காட்சியில் கேமரா தான் பண்ணிட்டு போயிருக்கோம். கிட்டத்தட்ட மொத்தமாகவே ஸ்க்ரீனில் நீங்கள் காட்சியில் 10 நிமிஷம் வந்து பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப வந்து கம்மியாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த படம் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா வந்து எடுத்து வச்சிச்சு இந்த மாஸ்டர்வர்ஸுக்கு. இந்த படம் மட்டும் ஹிட்டாக வாட்டி நீங்கள் மற்ற படம் எதுவுமே வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ரைட் விடுங்க. இதை தொடர்ந்து நீங்கள் பார்க்க வேண்டியது தான் மொனார்க் லெகன்ஸ் ஆஃப் மான்ஸ்டர்ஸ். அதாவது இந்த சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் டிவியில் வந்து விட்டுருந்தாங்க. இது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். குவாலிட்டினா விஎஸ்எஸ்லாம் தரமாக வந்து பண்ணியிருப்பாங்க. இதோட டைம்ல வந்து 2015, அதாவது இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ நடந்துச்சு தெரியுமா, அந்த சம்பவத்துலேருந்து கரெக்டாக ஒரு 1 இயர் கேப்பில் வந்து இந்த சீரிஸ் வந்து நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 2015 இந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த காட்சியில் பார்த்து பயப்படுறாங்க, அதை வந்து எந்த அளவுக்கு ஒரு சம்பவம் தான் பண்ணியிருக்கு. அதாவது இந்த உலக நாடுகள்லாம் இந்த காட்சியில் திரும்ப வந்தால் அதை எதிர்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து தான் தயாராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கிளியர் கட்டாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது சைனாலாம் மிசைலே, அதாவது ஜப்பான்லாம் வந்து மிசைலே வந்து வச்சிருப்பாங்க வெளியே. காட்சியில் வந்துச்சுன்னா திரும்ப வந்து ஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலக நாடுகள்லாம் காட்சியில் பார்த்து ரொம்ப வந்து பயந்துருக்கு. என்ன காரணம்னா அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ நடந்த சம்பவம். அதுக்கு வந்து ஜி டேன்னு சொல்லிட்டு வந்து வச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்துக்கு வந்து ஜி டே, அதாவது ஜி டே தான் காட்சிலா டே. நம்ம எப்படி என் கேம், அதாவது எம்சியூவில் பிளிப்புங்கிறோம் அந்த ஸ்னாப்பு போட்டதை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜி டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஜி டேயில் நடந்த சம்பவத்திலாம் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் வந்துச்சுன்னா அவங்க அப்பா வந்து இறந்துருவாங்க. அவங்கள தேடி போகிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொனார்க்கை பற்றியும் இந்த ஹாலோ எர்த்தை பற்றி வந்து கொண்டு போவாங்க. அப்புறம் வந்து இந்த சீரிஸில் நீங்கள் 2015 மட்டும் வந்துன்னா நீங்கள் இந்த ஸ்டோரி வந்து பார்க்க மாட்டீங்க. இந்த சீரிஸ் ஒவ்வொரு எபிசோட்லையும் வந்துன்னா டைம் ஜாப் மாறி வந்து நடந்துட்டு இருக்கும். 1950க்கு போவாங்க, திடீர்னு 1962க்கு போவாங்க, திடீர்னு 1967க்கு போவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சீரிஸை நீங்கள் ஃபஸ்ட்டே பார்க்கலாம். ஆனால் வந்துன்னா நீங்கள் காட்சிலாவை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இந்த சீரிஸை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே வந்து புரியாது. அதனால் இந்த இடத்துல வந்து இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். அதை பார்த்தீங்கன்னா புரியும், உங்களுக்கு நிறைய புரியும் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு தான் புரியும். ஏன்னா இது காட்சிலாம் என்னென்ன தெரியாமல் மாஸ்டர் என்னென்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு இந்த சீரிஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா உங்களுக்கு புரியும். அதாவது இந்த மொனார்க் எப்படி உருவானுச்சு, இந்த ஹாலோ எர்த்தை பற்றி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துச்சுன்னா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் காட்சிலஸ் இருக்காங்களே ஏபெச்னு ஒரு புது கம்பெனி வந்துருக்கும். எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதை பற்றி இந்த சீரிஸில் வந்து விளக்கியிருப்பாங்க. இந்த சீரிஸ் வந்துன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கணும். மாஸ்டர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் பார்க்கணும். அப்புறம் காட்சிலா ஃபேன்ஸ்க்கு இந்த சீரிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் காட்சிலா வந்து சீரிஸில் கேமியோ தான் வந்து பண்ணிட்டு போயிருக்கும். இந்த சீரிஸோட மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் மாஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஹியூமன்ஸ் ஆஃப் வந்து போகும். அதனாலேயே நிறைய பேர் வந்து கடுப்பாகும். ஆனால் இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாஸ்டர்ஸை பற்றி நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரிவ்யூ பண்ணுற பாருங்க, ரைட் விடுங்க. இதை தொடர்ந்து
நீங்கள் அடுத்து என்ன பார்க்கணுன்னா காட்சிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ். அதாவது இந்த படம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஃபேவரட்டான படமாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் வந்து நம்ம காட்சியில் வந்து நம்ம ரொம்ப மாதம் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட டைம்லைன் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா 2019 வந்து நடக்கும். அதாவது லெகன்சி ஆஃப் மான்ஸ்டர் வந்துட்டுனா நம்ம காட்சியில் வந்து 2017 ஒரு சண்டைக்கு வந்து போயிட்டு வந்திருக்கோம். அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அதாவது லெகன்சி ஆஃப் மான்ஸ்டர்ஸில் அந்த கேப்பில் வந்து காட்சியில் என்ன நினச்சின்னு சொல்லிட்டு அதில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது 2014க்கும் 2019க்கும் இடையில என்ன நினச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் லெகன்சி ஆஃப் மான்ஸ்டர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் மான்ஸ்டர். இந்த கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காட்சியில் உண்மையாக ஒரு அல்பா வந்துன மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸும் வந்துன மாதிரி இருக்கும். அதாவது இது 2019 நடக்கிற கதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா இந்த டைட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து போகிற இடம்லாம் அந்த ரேடியேஷனாலும் பார்த்தீங்கன்னா செழிப்பாகுது. அந்த இடமே பார்த்தீங்கன்னா அதாவது மரங்கிறோம் எதுவுமே இல்லாத இடமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் நினச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ்க்கான கிரகம். நம்ம பூமி வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்காக கிடையாது, நம்ம இதை அழிச்சிட்டு இருக்கோம். டைட்டன்ஸ் வந்து தான் திரும்ப காப்பாற்றுவாங்க கணக்கு தப்பு கணக்கு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைட்டனையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பி விட்டுருப்பாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஜீரோ அதாவது கிங் கிடோரா வந்து எழுதி போட்டுருவாங்க. ஆனால் கிங் கிடோரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்தை சேர்ந்த அதாவது அதாவது ஹாலோ எர்த்து ஏதோ ஒன்று இந்த எர்த்தை சேர்ந்த டைட்டன் வந்து கிடையாது. அது ஸ்பேஸில் வந்து ஒரு டைட்டனு. அந்த டைட்டன் எப்படி வந்திருக்கும்னா இந்த எரிக்கல்லாம் உழுவும் போது அதோட சேர்த்து வந்து இந்த டைட்டன் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை போட்ட மாதிரி இந்த கோவை படிவம் வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டையில் தோற்றுருக்கு தான் நினைக்கிறேன். அந்த சண்டையில் தோற்றுருக்கலாம், இல்லாட்டி அந்த ஐசேஜ் நடக்கிற காலத்தில் வந்து அது ஐஸில் வந்து மாட்டியிருக்கும். ஏன்னா வந்து இந்த கிங் கிடோரா வந்து அண்டார்டிக்கில் வந்து வந்திருக்கும். அந்த வகையில் அவங்க காப்பாற்றிட்டு அதை திறந்து விட்டே வரும்போது இந்த கிங் கிடோரா வந்து போட்டுருவாங்க. இந்த கிங் கிடோரா வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தை செழிப்பாக்கணும்னு நினச்சா இந்த உலகத்தை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றிக்கிட்டு எல்லா டைட்டன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அது கூப்பிட்டுட்டு இருக்கோம். இது தெரிஞ்சிட்ட காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிங் கிடோரா வந்து டிஃபீட் பண்ணுவோம். கடைசியாக டிஃபீட் பண்ணி நம்ம காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா டைட்டன்ஸ்க்கும் வந்து ஆல்ஃபாவாக மாறிடும். அதாவது பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் மான்ஸ்டர் வந்து மாறிடும். அதுக்கப்புறமா தான் 2 வருஷம் கேப் கழிச்சு காட்சிலா விசஸ் காங்கு. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு காங் விசஸ் காட்சிலா தான் பேர் வச்சாங்க. ஞாபகம் இருக்கிறவங்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுறோங்க ஒரு ரைட் விடுங்க. அதாவது இந்த படத்தில் தான் நம்ம காட்சிலாவுக்கும் காங்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஃபைட் நடக்கும். நம்ம 2 ஹீரோஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல வந்து பார்த்துருப்போம். அதே 2 ஹீரோஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னா என்ன ஆகும் அதுதான் வந்து சீரியஸ். அதாவது இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு சிவில் மாதிரி வந்து உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம பிரிஞ்சோம் டீம் காங்கா டீம் காட்சிலாவான்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் என்ன நடக்கும்னா நம்ம காங்குக்கும் காட்சிலாவுக்கும் தான் பயங்கரமாக சண்டை நடக்கும். அதில் வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கை நம்ம காட்சியில் வந்து தோக்கடிச்சிடுவார் ஆல்பா. ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000-3000 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வந்திருக்கும். எத்தனையோ போர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ நியூக்ளியர் வெப்பன் வந்து தான் தாங்கியிருக்கும். எவ்வளோ ரேடியேஷன் வந்து உடம்புல இருக்கும். கண்டிப்பாக கேங்கை வந்து தான் டிஃபீட் பண்ணுறது ஒர்த்து தான். வேறு யார்ட்டையோ தொத்து போகாமல் காட்சியில் ஆகிட்டாச்சு ரைட் விடுங்க. நானும் டீம் கேங்கு தான். அது ஏற்றுக்கமுடில தான் நான் என்ன பண்ணுறது ரைட் விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபெக்ஸ்ங்கிற கம்பெனி மெகா காட்சியில் வந்து இறக்கி விடுவாங்க. அதை வந்து நம்ம காட்சியில் வந்து டிஃபீட் பண்ண முடியாது. கடைசியில் வந்து நம்ம கேங்கும் காட்சிலும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெகா காட்சியில் வந்து நான் டிஃபீட் பண்ணிவிடுவாங்க. அதை பற்றி அடித்து மண்டையினா உடச்சி வந்து அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்சிலாம் போனால் போயிட்டு போகும்னு சொல்லிட்டு இல்லை காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸுக்கு நான் தானே கிங்கு, நான் சர்ஃபேஸில் தான் இருப்பேன், இதுக்கப்புறம் கண்ணில் படாதரான்னு சொல்லிட்டு ஒரு பார்வையை நம்ம கேங்கை பார்த்துட்டு அது பாட்டுக்கு வந்து கடலுக்கு வந்து போயிடும். நம்ம கேங்க வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு நான் ஹால் இடத்த பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹால் இடத்துக்கு வந்து போயிடுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மொனார்க்கோட சேர்ந்தவங்க வந்து இருப்பாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து முடியுது. அதாவது கதை முடியல, அதாவது ஆரம்பிக்குது முடியுது எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இதுக்கப்புறம் ஒரு படத்தை பார்த்து தான் இதுக்கப்புறம் நம்ம காங்குக்கும் காட்சிலாவுக்கும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த படம் தான் காட்சிலா விசஸ் காங் த நியூ எம்பையர். எத்தனை பேர் அந்த படத்துக்கு ஹைப்போட இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ட்டாக டக்குன்னு இந்த படங்கள் லிஸ்ட்டை மட்டும் சொல்கிறேன் டைமில் நாட்டுப்படி. காங் ஸ்கார்லெட், அப்புறம் தான் ஸ்கார்லெட் நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ், அப்புறம் தான் காட்சிலா 2014, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெகன்சி ஆஃப் மான்ஸ்டர், மொனார்க் லெகன்சி ஆஃப் மான்ஸ்டர்ஸ், அப்புறம் வந்து காட்சிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ், காட்சிலா விசஸ் காங். இந்த 6 சீரிஸையும் அதாவது 2 சீரிஸையும் இந்த 4 படங்களையும் இந்த ஆட்டுப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு வேற ஒரு ஃபீல் வந்து தான் கொடுக்கும். அப்புறம் தான் இடையில காமிக்னு அவர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதான் வந்து நான் படித்தேன் ரொம்ப நாள் ஆகிட்டு வந்தபோது படித்தது. இப்போ வந்து டைம் இல்லை, அதனால் அதை பற்றி வந்து சொல்ல முடியல. அதை போய் சொல்லணும்னா தனியாக ஒரு வீடியோ போட்டால் தான் வந்து வேலைக்கு ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்ல. ஏன்னா வந்து காட்சிலா அந்த காட்சிலா காங் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த காமிக்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேங்கோட கதையை வந்து வரும். அதெல்லாம் கேங்கோட அப்பா அம்மா யார் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து காமிக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதையே வேணும்னா சொல்லுங்கள். இந்த வீடியோ சப்போர்ட் கிடச்சிச்சின்னா அதையும் நான் பெரிய வீடியோவில் வந்து நான் பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ரைட் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க. அப்புறம் வந்து நான் கீழே ஷேர் பண்ணிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க மறக்காம ஷேர் பண்ணிருக்கோம். அப்போ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். கிளிக் பண்ணி போயில கிளிக் பண்ணி ஆகுற மக்களே எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நீங்கள் டீம் காங்கா டீம் காட்சிலா மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிருக்கோம். நம்ம எப்போதும் டீம் காங்க தான்ப்பா.